என்ன பண்ணாலும் எனக்கு இந்த அர்ஜு போகவே மாட்டேங்குது. நான் நைட்டு தூங்க போனால் எனக்கு ரீலாப்ஸ் பண்ண தோணுது, காலையில் எழும்புனா ரீலாப்ஸ் பண்ண தோணுது, மைண்டு ஒரே இதாக இருக்குது, எனர்ஜி ரொம்ப இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரிலன்னா இது நீங்கள் கரெக்டான வீடியோவில் தான் வந்திருக்கீங்க. ஸோ நான் இந்த வீடியோ ஈஸியாக சொல்லிடுறேன். ரெண்டு வகையான அர்ஜஸ் தான் இருக்குது. அதாவது அர்ஜஸ்னால் என்னென்னா உங்களுக்கு ரீலாப்ஸ் பண்ணணும், பானோகிராஃபி பார்க்கணும், கை அடிக்கணும் தோணுதில்ல, அதுதான் இது. ஸோ மென்டல், ஃபிசிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் உடல் ரீதியாக இருக்க அர்ஜை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். கோல்டு ஷவர், அதாவது நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தின்னு நினச்சிக்கோங்க, அது எரிஞ்சிட்ருக்கு, டக்குன்னு ஒரு தண்ணி ஊற்றினாவும் அணைஞ்சிரும். அதே மாதிரி தான் உங்கள் உடம்பும் சில்லுன்னு தண்ணி படும்போது அந்த அர்ஜஸ் வந்து அப்படியே வந்து அணைஞ்சு போயிடும். ஸோ அது ஒரு நல்ல ஸ்டெப். ஒழுங்காக சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹார்மோன் வந்து தேவையில்லாத வகையில் ஸ்பைக் ஆகும். அப்போ வந்து ஓவர் அர்ஜை நீங்கள் ஹார்னியாக ரீலாப்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ரீத்திங் நிறைய, இது ஒரு பெரிய ஒரு இது ஃபுல்லாக நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்களா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஷாலோ ப்ரீத் பண்ணாலே உங்கள் மைண்டு, உங்களோட ஜெனிட்டல், உங்களோட கீழே இருக்க அந்த முக்கியமான ஏரியாலாம் ஒரு மாதிரி ஹார்னியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ப்ரீத் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். இப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 5 வாட்டி நல்லா டீப்பாக உங்கள் பால்ஸ் வந்து தள்ளுற அளவுக்கு டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் சமநிலையாக இருக்கும், ஹார்னியாக இருக்காது. ஸ்ட்ரெச்சிங், அதாவது நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்போ தான் உங்கள் ரூட் சக்கரா வந்து கிளியர் ஆகும். அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து லெக் ஸ்ட்ரெச்னாலும் சரி, இல்லை வந்து அந்த கீழே இருக்க ஒரு சக்கரை, மூலதார சக்கரான்னு நினைக்கிறேன், அதை வந்து நீங்கள் ஸ்குவாட் பொசிஷனில் இருந்துட்டு லெக்கை வந்து நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்ல போனோன்னா லெக், அந்த ஏரியாவை நீங்கள் லெக் ரெண்டையும் விரித்து வச்சுட்டு இல்லை ஏதாவது பண்ணி அந்த இடத்த ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணி முடிஞ்சு அந்த ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு ப்ரீத்தும் பண்ணுங்க. அப்போ அந்த எனர்ஜி வந்து அங்கேருந்து டிஸ்பர்ஸ் ஆகிடும். அந்த எனர்ஜி ரொம்ப டைட்டாக இருக்கனால தான் ப்ளூ பால்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருது. வேறு எனர்ஜி லோடர், நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜியை வச்சு என்னெல்லாம் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்களா, ஜிம்முக்கு போகிறீங்களா, அது வேறு ஏதாவது பிராணாயாமா, யோகா அதெல்லாம் பண்ணுறீங்களா, இது மாதிரி விஷயங்கள் தான் அதுக்கான கீ. இது இல்லாமல் நீங்கள் இதை பண்ணவே முடியாது. இப்போ நம்ம முக்கியமான ஒரு இதுக்கு வரும், மென்டல், மைண்ட் ரீதியாக இருக்கிறது. ஸோ நீங்கள் டெய்லி எதை பார்க்குறீங்க, உண்மையை சொல்லுங்கள், அதுதான் உங்கள் அடிமட்ட மனசில் பதியும், உங்கள் சப்கான்ஷியஸில் பதியும். இப்போ நீங்கள் வந்து ஃபோனில், டிவியில் இல்லை ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடாத விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது உங்கள் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிடும். அதுதான் நைட்டு கனவாக வந்து ரீலாப்ஸ் ஆகும், இல்லை கனவாக வந்து நைட் ஃபால் ஆகலாம், இல்லை உங்களுக்கு ரீலாப்ஸ் பண்ணதுக்கு அதிகமான அட்ஜஸ்டாக இருக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க மாட்டேன், தெரியாமல் பார்த்துட்டா கூட நான் ஜஸ்ட் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புலேருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு ஆன்மா, அது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான இது. ஆனால் நான் அது கூட என்ன அடையாளப்படுத்திக்க மாட்டேன். தெரியாமல் பார்த்துட்டா ஓகே, நான் தெரியாமல் பார்த்து பழையபடி என்னோட வாழ்க்கையில் நான் வரேன். அப்படி நீங்கள் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, டிவி, ஃபோனில் அந்த மாதிரி விஷயங்களை தெரியாமல் கூட பார்த்துடாதீங்க. தெரியாமல் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ஃபோனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே நான் தெரியாமல் பார்த்துட்டேன் ஓகே. ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும், சில பேர் வந்து வேறு எதையாவது பார்க்க போகிற மாதிரி இதை பார்ப்பாங்க. ஸோ இது எங்கெல்லாமோ வரும். ஸோ நீங்கள் உண்மையாக நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க. ஸோ உங்கள் கண்ணுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த கண் இந்த பார்க்குறதுக்கும் உங்கள் நர்வஸ் சிஸ்டத்துக்கும், அதனால் ஒரு வீடியோவில் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து உங்கள் தாட்ஸ், அதாவது உங்கள் மைண்டை சுற்றி இப்படி ஒரு லைன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து 2 வகையாக இருக்கேன். ஸோ அந்த பொண்ணு எப்படி இருப்பா, இல்லை நான் அந்த ஃபோனில் இதை பார்த்தா நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குமே, இந்த பொண்ணு என்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, இதை பற்றி பேசும்போது எனக்கு இதாக இருக்குது. ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன், அதனால எனக்கு எந்த யூஸுமே இல்லை. அதுக்கு பதிலாக ஓகே நான் இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அவங்க என்கிட்ட US$ பற்றி இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி சொன்னாங்க, ஓகே நான் இன்றைக்கி ஜிம்மில் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை என்ன ப்ரோட்டீன் எந்த டைம் சாப்பிடலாம், இப்படி உங்கள் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிட்டென்ஷன் எனர்ஜி வந்து அதில் போயிடும். அதை நினச்சி பாருங்கள், நம்ம உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் க்ரோத் ஆகும். அதை விட்டுட்டு ஆசைக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. அது என்னெல்லாம் உண்டு, மோகம், குரோதம், காமம், இன்னும் ஏதோ ஒன்று உண்டு, இந்த மாதிரி சூழ்ச்சி, ஏதோ இதெல்லாம் உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத ஒன்று தான். இதெல்லாம் காலங்காலமாக சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ வந்து தாட் ரீடைரக்ஷன், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இருக்கேன், ஒரு வாட்டி தாட் வருது, ஏதாவது ஒரு பொண்ணை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு இதை பற்றியோ ஒரு வீடியோ ஏதாவது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என் பாட்டி என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். திருப்பியும் தாட் வருது, அப்புறம் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, ஒரு காலமாட்டுக்கு கொம்பை பிடிச்சி இப்படி திருப்பி வச்சு இதை பண்ணுன்னு சொல்கிற மாதிரி என்னோட தாட்ஸையும் நான் பிடிச்சி வச்சுட்டு அதெல்லாம் விட்டு என்ன தான் வந்துட்டு போட்டு நீ உன் வேலையில் குறியாருன்னு அப்படியே பிடிச்சி வச்சுட்டு பண்ணிடுவேன்.
அப்புறம் அது ஒரு அரை நாள்லையோ இல்லை மேபி ஒரு நாள்லையோ அது போகும்போது போட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓவர் திங்கிங் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் வேலையில் குறியாக இருங்க. ரொம்ப நேரம் சும்மா இருந்தால் கூட ஓவர் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். மெடிடேஷன், நீங்கள் உங்கள் உடம்பை சுத்தப்படுத்த என்ன பண்ணுறீங்க? ஷவர், குளிக்கிறீங்க, உடம்பு கழுவுறீங்க. ஆனால் உங்கள் மைண்டை சுத்தப்படுத்த என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல. அதுதான் மெடிடேஷன். ஸோ டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இல்லாட்டா கூட ஒரு 3-4 பிரெத்து சும்மா இருந்துட்டு இது வந்து ஒரு ரெப்படிஷன். உங்கள் மூச்சு எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு அப்படியே மைண்டை வச்சு பாருங்கள். இது வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ சொல்லும் போதே எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ், எது பண்ணாலும் அந்த நேரம் அங்கேயே இருந்து அந்த அனுபவித்து அதை முழுசாக பண்ணுங்க. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அந்த நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கிறது பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அப்புறம் வந்து ஃபேஸ் ஃபியர் அண்ட் லிவ் இன் த ரியல் வேர்ல்டு. அதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஏதாவது விஷயங்கள் இருக்கும். நாளைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்கும், இல்லை நாளைக்கு ஒரு கராத்தே கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை எதுவும் இருக்கட்டும். எது நீங்கள் பண்ணால் உங்கள் லைஃப் குரோ ஆகும். ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அதை நீங்கள் தொலைச்சிக்கிட்டு போகிறது தான் ஒரே வழி. ஸோ வெறும் ரிட்டென்ஷனில் வச்சுட்டு நான் சும்மா இருப்பேன்னா முடியாது. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி உலகத்தை தொலைச்சிக்கிட்டு போங்க. ஃபியரில் தான் இருக்கையிலே பயத்தில் தான் இருக்கையிலே பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸோ நீங்கள் பயத்தை எப்போ கிழிச்சிக்கிட்டு இன்னொரு வழியாக போகிறீங்களோ அதுக்கு இந்த எனர்ஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் அடுத்துக்கு போக முடியும்னு சொல்ல வந்தேன். ஸோ இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி உங்களோட ஹையர் செல்ஃபை மாறுங்க. என்னோட விஷஸ். ஸோ யாருக்கா பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கை புக் பண்ணி என்கிட்ட ஒரு ஃப்ரீ கால் பேசலாம். பிடிச்சிருந்தா நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி சால்வ்